நேருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை போற்றுகிறோம். தேவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் தியானித்து உம்மை நோக்கி எங்கள் உள்ளத்தை உயர்த்துகிறோம். பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது நீர் மனம் இறங்குவீராக. வியாதிகள், வருத்தங்கள், சோர்வுகள், எத்தனையோ குடும்பத்தின் தேவைகளின் மத்தியிலே வந்திருக்கிற உடைய அன்பு மக்களுக்கு நீர் இப்பொழுது ஆறுதலை, பலத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உடைய வல்லமை வெளிப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மெய்யாகவே எங்கள் மத்தியில் இருக்கிறீர், அதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பெருகுவீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே ஆசி வழங்குவார். ஆமென். நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்மை, நம் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கம்மா. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு நான் அறிவுரை கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வேத வசனமானது நமக்கு மிக மிக ஆண்டவர் நம்மை நடத்துகிற இந்த பாதையில், இந்த வாழ்க்கை பாதையில் ரொம்ப ஒரு அற்புதமான அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். ஒன்று, அவர் நமக்கு அறிவு புகட்டுவார். 2வது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்த வேண்டிய வழியை காட்டுகிறார். 3வது, பைபிள் சொல்கிறது, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் என்ன செய்வேன்? அறிவுரை, ஆலோசனை நான் உனக்கு சொல்லுவேன். இந்த 3 காரியமும் ஒரு மனிதனுக்கு சரியாக கிடைத்ததுன்னா அவன் இந்த உலகத்தில் ஒரு ஞானமுள்ள, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு மேன்மையான வாழ்வை கண்டடைவான். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே இடத்துல இந்த 3மே சரியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிலைமை என்ன ஆகும்? கற்பனையே பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ஒரு சிறுவன், அந்த சிறுவனை அவன் உளவியல் ரீதியான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறான். அவன் இன்னைக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். ஏன் அவன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னு அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவனோடு பழகின, அவனுக்கு ஆலோசனை சொன்ன, அவனை வழி நடத்தின சில பேருடைய தவறான வழிகாட்டுதல் அவனை எங்கே கொண்டு வந்துட்டு, நல்ல படிக்க வேண்டிய அந்த பருவத்தில், சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த குழந்தை பருவத்தில் அவன் பாருங்க, தவறான வழிகாட்டுதலும் தவறானவர்களுடைய ஆலோசனைக்கும் அவன் கீழ்ப்படிந்த விளைவு அவன் சீர்திருத்த பள்ளியில்
அவன் இருக்கிறான். மோசமான நிலைமையில் அவன் இருக்கிறான். அவனுடைய ஹேபிட் எல்லாம் பேட், தவறான ஹேபிட், பழக்க வழக்கங்களிடம் இருக்கிறது என்று அவனை குறித்து அவனை சந்தித்த அவனுக்காக அவனுக்கு பரிந்துரை செய்கிற ஒருவர் அவனை குறித்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது இன்னைக்கு இதை மாதிரி ஒருவர் அல்ல, இது சிறுவராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதில் உள்ளவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான இந்த 3 காரியங்கள், உனக்கு நான் அறிவு புகட்டுவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்னோடு இருந்து நான் உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதில் இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் நல்ல நண்பர்கள் அமையலாம், சில நேரங்களில் கெட்டவர்களாக அமையலாம். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நற்செய்தி நடுவதில் தியானம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ தியானம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அநேகர் வந்து அந்த தியானத்தில் பங்கெடுத்தார். அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க, அந்த தியானத்தில் பங்கெடுத்தாங்க. ஆண்டவர் அவர்களை தொட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை தொட்ட உடனே அவங்க வாழ்க்கையில் பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி நல்ல இனிமே வாழ்ந்தால் யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவோடு கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் திரும்பினார்கள். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. நல்ல ஊழியத்துக்கு வந்தாங்க, ஜெபத்தில் இருந்தாங்க, ஆனால் எல்லாம் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் பார்த்தா அந்த அக்காவை காணோம், அந்த சகோதரியை காணோம். அப்போ அவங்கள வீடு தேடி சந்திக்க போனோம். அப்போ அவங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி எங்களோட பேசுகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் பழகின சில பேர், அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீ இப்படி வீட்டில் பைபிள்னு தூக்கிக்கிட்டு இருக்கிய, நீ இப்படிலாம் இருந்தனா என்ன ஆகிறது? உன் புருஷன் சம்பாதிக்கிறதுக்கு நீனும் ஈக்குவலாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுத்த டியூனிங் படி அவங்க போனாங்க. முடிவு என்ன ஆகிட்டு அப்படின்னா, யாராக மாறிட்டாங்க? பிஸ்னஸ்ன்னு தான் ஆரம்பித்தாங்க. கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பலவிதமான அப்படி மக்களை மற்றவங்களை கவர்வதற்குரிய சூழ்நிலை. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதை நான் இன்னும் யோசித்து பார்க்குறேன். பைபிளை தூக்குனவெல்லாம் உண்மையாவா இருக்காரு அப்படி சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, குடும்பத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்காயா அப்படின்னு அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறமா தான் தெரியுது என்ன, தவறான உபதேசத்துக்குள்ளே போனால், தவறான வழிநடத்தலுக்குள்ளே போனால் மற்றவங்க சொன்னாங்க நீ முன்னேறணும்னா இதெல்லாம் கண்டுக்கூடவே கூடாது. கடவுள்லாம் இருக்காரா இல்லையாங்கிறது என்ன, இருக்கிற காலம் வர சந்தோஷமா ஜாலியாக இருக்கணும், வீட்டை கட்டணும், நிலத்தை வாங்கணும், காரை வாங்கணும்னா அதெல்லாம் கண்டுக்கிடாத. முடிவென்ன, குடும்பங்களை கெடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையை பரிதாபமாக மாற்றி விட்டார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு நீதிமான் கெடுவதற்கு நிறைய வாய்ப்புகள். அதனால தான் பைபிள் சொல்ற நீதிமான் கூட எத்தனை முறை தவறான்? 7 முறை. அப்போ 7 முறைங்கிறதுக்கு ஒருவேளை 1 2 3 4ன்னு எண்ணிக்கை கிடையாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? இஸ்ரேல் யூத வழிமரபின்படி 7 என்பது முழுமை. 7 என்பது 7னா 1 2 அவர் உட்கார்ந்தாரு, எந்திக்கல, அவர் சாப்பிடும்போது கையை எப்படி பண்ணார், அந்த மாதிரிலாம் 7ன்னு 1 2 போட்டு என்ற 7 முறை என்பது ஒரு நீதிமான் கூட 7 முறை நெஞ்சிடலாம், தவறிடலாம். அப்படின்னா முழுமையாக பாவத்தில் அவன் விழுந்து விடலாம். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில் நம்ம வழி நடத்துகிறவங்க ஆன்மீகவாதிகள், இல்லைன்னா நமக்கு ரொம்ப நல்ல நெருக்கமாக ஒரு பக்திமான மார்க்கத்தில் வளர்கிறவங்க கற்றுக் கொடுக்குற பாதைகள் இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நம்மை சரியாக வழிநடத்தவே, சொல்லுங்க, வழிநடத்தவே, சத்தமாக சொல்லுங்க, எந்த மனிதனும் நம்மை சரியாக வழிநடத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மை வழிநடத்தினா யார் வரணும்? சொல்லுங்க, யார் வரணும்? ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை சரியான பாதையில் வழி நடத்த முடியும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்கிறவங்க சரியாக அந்த உலகத்தில் நீங்கள் நினைப்பீங்க இவங்களுடைய அட்வைஸ் சூப்பர். ஆனால் கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட நெருங்கி பழகினீங்கன்னா அவங்க அட்வைஸ் எப்படி இருக்கும்? வாய் இனிக்குது, சொல்லுவோம்ல, வாயில் இருக்கிறது தேனாக இருக்குது, ஆனால் உள்ள எப்பா இவனை மாதிரி விஷம் உலகத்திலேயே. அப்போ நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? இந்த உலகத்தில் எல்லாம் யோகிய பயந்தாங்க, நம்மளும் யோகிய பயனாவே வாழ்ந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த முறையை நாம் என்ன செய்யணும்? தகர்க்க வேண்டும் என்றால் நமக்கு
வழிகாட்டியாக, நம்மை நடத்துகிறவராக, நமக்கு அறிவு புகட்டுகிறவராக, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக தேவனாகிய ஆண்டவர் இருக்க வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஆலோசனை யார் தரணும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு ஆலோசனை வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். 17வது வசனம். 3:17. விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு, மேலும் அது அமைதியை நாடும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயலும் நடுநிலை தவறாது, வெளிவேடம் அற்றது. எங்கிருந்து வர்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய ஆலோசனை, உங்களுக்கு வர வேண்டிய அறிவு புகட்டுதல், நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகள் காண்பிக்கப்பட வேண்டும் என்றால் அது எங்கிருந்து வரணும்? சத்தமா சொல்லுங்க, எங்கிருந்து வரணும்? ஆண்டவரிடமிருந்து நமக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் யார்கிட்ட வரணும்? உலகத்திலிருந்து வரக்கூடாது, அவன்கிட்ட இருந்து இவன்கிட்ட இருந்து வரக்கூடாது, ஒரு மத தலைவர்கள்ட்ட இருந்து வரக்கூடாது. ஏன்? அது நம்மளை எங்கேயோ பாதையில் வேற மாதிரி கொண்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ விண்ணிலிருந்து வருவது எப்படி இருக்கும்னா அது ஞானமிக்கதாக இருக்கும், அது நடுநிலை தவறாது, அது வெளிவேடம் அற்றது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். நல்ல கவனிக்கணும். மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் படிங்கம்மா. அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், கடவுளின் எங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி 4 காரியங்கள் இருக்கு. 1 உண்மை உள்ளவர், 2வது ஆள் பார்த்து செயல்படாதவர், 3வது எவரையும் பொருட்படுத்தாதவர், 4வது தேவனுடைய வார்த்தையை, தேவனுக்குரியதை உண்மையாக சரியாக கற்பிப்பவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 காரியங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிறது. 1, அவர் யாரு? உண்மையானவர். சத்தமா சொல்லுங்க, யாரு? நம் தேவன் யாரு? 2வது நம் தேவனுடைய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? அவர் யாரையும் ஆள் பார்த்து இவ பருந்தாளி போட்டிருக்கா, அவ மஞ்சள் கயிறு போட்டிருக்கான்னு பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 3வது இவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? எவரையும் பொருட்படுத்தாதவர். நீதினா நீதிதான். உள்ளவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு ஒன்று. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பேசணும், அவங்க வந்தால் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லை. 4வது அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் என்னது? தேவனுடையதை, தேவனுக்குரியதை சரியாக நீங்கள் இந்த உலகத்தில் சரியாக வாழ்வதற்கு நம் ஆண்டவரை போல வேற ஒருத்தரும் கிடையவே கிடையாது. எனக்கு ஆலோசனை சொல்றது, எனக்கு சரியான முடிவுகளை எடுக்கிறது தெரியலை அப்படின்னு யாராவது குழப்பமாக வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் யார்ட்டையாவது போய் உட்காந்து நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு நிற்காதீங்க. அல்லேலூயா. உண்மையில சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த சில இடத்துல நீங்கள் கவுன்சிலிங் சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ நம்ம இந்த தியானங்கள் இதில் கூட கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் விழுந்தவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆலோசனை சொல்ல போய் அவங்க சொல்லுவாங்க, அப்படியா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கேரக்டரையும் வாங்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவங்கள்ட்ட ஒளிவு முறவு இல்லாமல் என்ன செஞ்சிருவீங்க? எல்லாம் சொல்லிடுவீங்க. சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் யார்? நீங்கள் யார்? நல்லா புரிஞ்சுக்கணும்ண்ணே. சில நேரங்களில் எல்லோரும் எப்படி இருப்போம், சில நேரங்களில் நான் நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன்.
நீங்கள் யாராயிருவீங்கன்னா அவங்களுக்கு அடிமையாயிருவீங்க. நீங்கள் யார்? அவங்களுக்கு அடிமையாயிருவீங்க. உங்களுக்கு தெரியும், அவங்கள பார்த்த உடனே உங்கள் முகம் வந்து அவங்க கண்ணை பார்க்குமா கீழே பார்க்குமா? கண்ணை பார்க்குமா? ஏமா அப்பட்டம்மா எல்லாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் அவனை அவர் அப்புறம் தங்கச்சி அப்படின்னு தம்பி அப்படின்னு அர்த்தம்னா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த கவுன்சிலிங் பேரில் அது உளவியல் ரீதியாக போய் மாட்டினவங்களும் இருக்காங்க. அது எங்கே வர போயிட்டுனா தகாத உறவுகள் வர போயிருக்கு. அவங்களுடைய பிரச்சனையை பயன்படுத்தி காசை கறந்தவங்க இருக்கிறாங்க. என்னெல்லாமோ இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நினைக்கும் பொழுது பதற்றமாக இருக்குது, பயமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அது ஆன்மீகமாக இருக்கலாம். மீண்டும் சொல்லிட்டேன், உளவியல் என்ற சார்பில் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் தயவு செய்து உங்கள் பிரச்சனைக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். யார்கிட்டையாவது போய் உட்காந்து என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டணும். நோ, வேண்டாம். அண்ணாளுடைய உள்ளத்தில் இருந்ததை யார்கிட்ட போய் கொட்டினா? ஆண்டவர்கிட்ட தாம்மா கொட்டினா. அண்ணாள்கிட்ட இருந்ததை யார்கிட்ட கொட்டினா? சும்மா சொல்லுங்க. அண்ணாள்கிட்ட இருந்ததை யார்கிட்ட கொட்டினா? ஆண்டவர்கிட்ட தான் கொட்டினாரு. ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் யார்கிட்ட கொட்டினாரு? ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டார், என்னையா தரப்போறீரு? லைவா நடக்கிற பேச்சு அது. பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் உள்ளதை ஆண்டவரிடம் கொட்டினார்கள். நான் யார்ட்டையாவது போய் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட போறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்கன்னா, உங்களை மாதிரி பைத்தியங்கள் உலகத்திலே. பக்கத்தில் கை குடிச்சலுங்க. பார்க்குறவங்கள்டெல்லாம் உள்ளத்தை கொட்டாத, அப்புறம் குட்டைக்குள்ளே விழுந்தது தான் நீனும் மட்டையாக போயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு சரியான ஆலோசனை தருகிற உண்மையான தேவன், ஆள் பார்த்து செயல்படாத ஒரு நல்ல தெய்வம், இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்துகிற, நீதியில் நடத்துகிற ஒரு தெய்வம். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்குரிய காரியத்தில் என்ன சரியாக ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவன் எனக்கு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களை நீங்கள் வாசிங்க, திருத்துதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். நல்லா கவனிக்கணும். திருத்துதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்குமா? அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர், எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளை நம்ம நினைக்கிற மாதிரி வளைக்க முடியாது. ஆண்டவரே நான் ஒரு 500 ரூபா போடுறேன், இல்லைன்னா ஆண்டவரே நான் திருட போகிறேன், என்ன சினிமாவில் பார்த்த மாதிரி உமக்கு 10%, எனக்கு 90%, அப்படியா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி கடவுளை என்ன செய்ய முடியாது யாரும். ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைச்ச முடியாது, நினைக்க முடியாது. அல்லேலூயா. வசனத்தை பாருங்க, திரும்ப வாசிக்கிற பாருங்க. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும், எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும், ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே. ஏனெனில் அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம். கை தட்டுங்க பார்ப்போம். நாம் அவருடைய பிள்ளைகள். அழகா போட்டிருக்கா? நாம் எப்படி இருக்கோம்? அவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. அவர் எங்க இருக்கிறாரு? எங்கேயோ இருக்கிறார் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. காசு இருக்கிறவன் திருத்தலத்துக்கு போறான், அதை விட கொஞ்சம் காசு இருக்கிறவன் இயேசு பிறந்த இடத்துக்கு, ஐயோ நான் எங்க போறது, ஒன்றும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல ஒழுங்காரு. அல்லேலூயா. நீ கூப்பிடுற சப்தத்துக்கு கேட்கறதுக்கு உன் தெய்வம் கூடவே. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லைன்னா அவர் சொல்லுவார், ஏய் நான் இருக்கேன்பா.
உனக்குன்னா அதான் போட்டிருக்குவோம், அருகில் இருக்கிறாரு, அவரால் தான் இயங்குகிறோம், அவரால் தான் இருக்கிறோம், அவரால் தான். ஏமா இவ்வளோ ஒரு நல்ல தேவன் இருக்கும்போது நீ யார்கிட்ட போய் கதை பேசுவேன், யார்கிட்ட போய் உள்ளத்தில் உள்ளதை கொட்டுவேன் அப்படின்னு நீ என்ன செய்யக்கூடாது, புலம்பி தவிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆண்டவரை போல நெருக்கமானவர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்களாம்மா? சொல்லுங்கள், இருக்காங்களா? ஆண்டவரை போல உங்களுக்கு வேற யாராவது இந்த உலகத்தில் நெருக்கம் உண்டா? நீங்கள் அவரை போல ஒரு நெருக்கமான மனுஷனை இந்த உலகத்தில் எங்கேயுமே, அவர் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு. அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு உங்கள் மனசை ஆண்டவர்கிட்ட திறந்து கொடுங்க. முடிவெடுக்க முடியாமல் வந்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு குழப்பமாக இருக்குது, இந்த காரியத்தை பொறுத்தவரை நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பேன்? தயவு செஞ்சு இந்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சின்ன சண்டைகளோ பிரச்சனைகளோ இல்லைன்னா உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுலையோ நீங்கள் போய் யார்ட்டையாவது ஆலோசனை கேட்கும்போது அந்த ஆலோசனைகள் கடைசியில் என்ன ஆயிடுது, தவறாக மாறிடும். அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் எதையாவது சொல்லி தொலைச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசியில் பாருங்கள், வாழ்க்கை முழுசும் படுற கஷ்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, என்னதுமா, அந்த பிரதர் சொன்னார், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அதை நம்பி நானும் இறங்கினேன், இந்த அவங்க சொன்னதை நம்பி செஞ்சுட்டேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பிள்ளை கஷ்டப்படுது. இதெல்லாம் மாறணும்னா உன்னுடைய வாழ்க்கையை இயேசுட்ட கொண்டு வா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. ஆண்டவர், நான் இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா? நான் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய ஆலோசனை வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும்போது பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்ம எல்லாரும் கடவுளை தேடணும் என்று ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடும் யாவரும் மீட்பு பெறுவர் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் மீட்பு பெறணும், எல்லாருக்குள்ளேயும் மீட்பு வரணும், எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் தேவனுடைய மீட்பு வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவர் எங்கேயுமே பாரபட்சம் பார்ப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருந்தால், ஏனெனில் அவர் தாராளமாக எல்லாருக்கும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் மீட்கப்படணும், எல்லாரும் ஞானத்தோடு இருக்கணும். ஏன்னா அவர் ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கற்றுத் தருபவரே, ஞானத்தின் பாதையிலே என்னை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய ஞானம் ஆலோசனை பாரபட்சம் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது. அப்போ பாரபட்சம் இல்லாமல் இருக்கிற இந்த தேவன் எப்படி இருக்கிறார், அவருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். யோவான் 7:24. வெளி தோற்றத்தின்படி நீதியோடு தீர்ப்பளியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தினுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? வெளி தோற்றத்தை வச்சு தான் ஆலோசனையே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஆலோசனை எப்படி இருக்கும்? எல்லாம் வெளி தோற்றத்தை வைத்து தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வெளி தோற்றத்தின்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, தீர்ப்பளிக்காதீர்கள், நீதியோடு தீர்ப்பளிங்கள். அப்போ பாருங்க,
மனிதன் யார் என்றால் சொல்லுங்க, மனிதன் யாருன்னா ரெண்டு தோற்றம் உள்ளவன் மனிதன். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு? பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க சிரிப்பை பார்த்த உடனே அப்படியே எப்படி இருக்கு சொல்லுங்க, அப்படியே உள்ளமே உருகி. பிரைஸ் தி லார்ட். சிலர் சிரிப்பு குலோப் ஜாம் மாதிரி இருக்கு, சிலர் சிரிப்பு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, சிலருடைய சிரிப்பு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எப்படி இருக்குது, அப்படியே பார்க்குறவங்கள கவர்ந்து இப்போ இதை மாதிரி ஒரு சிரிப்பு உலகத்திலே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தோற்றம் வெளி தோற்றம், ஆனால் இன்னொன்று என்ன இருக்கு, யாருக்குமே தெரியாத உள் தோற்றம் ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். நமக்கு எப்படி இருக்குது, வெளியே ஒன்று உள்ள ஒன்று. பக்கத்தில் சொல்லுங்க, இங்கே பக்தி, இங்கே ஜபம், இங்கே தவம், இங்கே உங்களை மாதிரி பொறுமைசாலி வேற யாருமே இல்லை. ஆனால் உண்மை என்ன சொல்லுங்க, உண்மை என்ன? இதெல்லாம் பொய். பிரைஸ் தி லார்ட். வெளியே இருக்கிறது ரொம்ப அழகாக தான் இருக்கும். அல்லேலூயா. வெளியே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிறது எப்படி இருக்கு? உள்ளது வேறொரு மிருகம் இருக்கிறது. உள்ள என்ன இருக்கு? வேறொரு மிருகம். அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யும். பிரைஸ் தி லார்ட். உள்ள மிருகம் பேசுறது யாருக்கா கேட்குமா? ஒருத்தருக்குமே கேட்காது. உள்ள இருக்கிற மிருகம் பேசுவது வெளியே யாருக்கும் கேட்கவே கேட்காது. நீங்கள் வெளியே இருந்து வருகிற ஆலோசனையை இப்போ சொல்ல பாருங்க, பிரதர் சொல்லுங்க, அப்புறம் 1.5 மணி நேரம் பேசி முடிச்சிருவோம். பாருங்க, பைபிளில் யோசுவாவில் எப்படி சொல்லுது, இணை சட்டத்தில் எப்படி சொல்லுது, யோவானில் எப்படி சொல்லுது, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. 1.5 மணி நேரம் அவனுக்கு உட்கார்ந்து ஆலோசனை பைபிள்லேருந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சொல்லுவான், நான் எடுத்த முடிவை யாரும் மாற்ற முடியாது, நான் நினச்சதை செய்ய தான் போகிறேன். பிரதர் மன்னிங்க, பிரதர் விட்டு கொடுங்க, பிரதர் நீங்கள் போகிற பாதை தப்பாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ இல்லை உங்கள் கணவரையோ கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்து அவங்களுக்கு 1.5 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் கூட, முடிவு என்ன? ஏன் நிறைய பேர் மனம் திரும்பலை சொல்லுங்கள்? ஏன் மனம் திரும்பலை? தியானத்துக்கு போன எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சில அம்மா சொல்லுவாங்க, பிரதர் டிவைனுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், சரிம்மா சந்தோஷம். பிரதர் நாங்கள் சோகத்தூர் போனோம், சந்தோஷம். பிரதர் உங்கள் ஜபத்துக்கு வந்தோம், சந்தோஷம். எல்லாத்துக்கும் போனால் உடம்பு மட்டும் உட்கார்ந்துருந்துச்சு, மனசு உள்ளது வேற எங்கேயோ இருக்குது. இன்னைக்கு உங்கள் உள்ள இருக்கிறது எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்து, வெளித்தோற்றத்தை பார்க்குறீங்கப்பா, ஆனால் உள்ள ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2 இருக்குது உனக்குள்ள, வெளிப்பக்கம் உள்பக்கம். அல்லேலூயா. இப்போ நம்ம சும்மா பார்த்துமே ஒரு சகோதரியை பார்க்கும்போதோ ஒரு சகோதரனை பார்க்கும்போதோ வெளியே எப்படி இருக்காங்க சொல்லுங்கள்? வெளியே பார்த்தோன்னே அந்த தோலை பார்க்குறோம், மூக்கு மொழியுமாக இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை அப்படியே எடுத்து ஒரு மருத்துவ ரீதியாக செக் பண்ணோம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? மருத்துவ ரீதியாக செக் பண்ணால் உங்களை போல் என்ன போல் கொடூரமான ரொம்ப நம்முடைய எலும்பு கூடுகள் சதைகள் இதெல்லாம் அப்படியே பறித்து பார்க்கும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வச்சு அப்படி ஒரு கிஸ் பண்ண முடியுமா? ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? குழந்தைய வச்சுக்கோங்களேன், ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? உங்களுக்கே அருவருப்பாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் வெளி தோற்றத்துக்கு தான் என்ன செய்கிறோம்? ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆஹா என்ன அழகு. ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல வேளை நமக்கு கவர் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கவரிங்கை எடுத்துட்டாரு. ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்கல்ல, கவரிங் போன உடனே என்ன ஆயிடுது? பார்த்தோடனே பயமாக இருக்குது.
அந்த கவரிங் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கவரிங் தான் அவங்க ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்க்கெலாம் காரணமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதன் உள் தோற்றமும் வெளி தோற்றமும் உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகம் பிரியமானவர்களே உள்ளே யாருக்கும் தெரியாத ஒரு தோற்றம், ஆனால் வெளியே அநேகர் விரும்புகிற தோற்றம் மாயையானது, நிரந்தரம் இல்லாது. கை தட்டுங்க பார்ப்போம். உங்கள் தோற்றமோ உங்களுடைய உருவமோ என்ன கிடையாது, மாயையானது, நிரந்தரமற்றது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்கள், நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்களா? எப்படி தான் இருப்பீங்களா? யாராவது இப்படி இருப்பீங்களா? ஒரு காலத்தில் கண்ணை இப்படி புஃப்னு இருந்துச்சு, இப்போ பார்த்தா சுருக்கு கொழுந்து போய் கிடைக்கு. என்னடி நீங்கள் ஆடுறது, நாங்கள் ஆடாத ஆட்டம் ஆடி நீங்கள் ஆடுறீங்க. கிளவியெல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. இப்போ என்னடி உங்களுக்கு எலிவால் மாதிரி மூடி வச்சுட்டு நீ பண்ணுறத பாரு, நான் கடந்தது பாரு, கீழே தூத்துட்டு போவோம். இப்போ என்ன இருக்கு, இப்போ அந்த எலிவால் கூட இல்லை. நிரந்தரம் இல்லை சார், அழகு நிரந்தரம் இல்லை. ஆனால் மனித வாழ்க்கை எதை கொண்டு தீர்ப்பிடுகிறது, மனித வாழ்க்கையில் எதை கொண்டு நாம் இந்த உலகத்தினுடைய ஆலோசனையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 காரியங்கள் வேகமாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 1, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. வெளிப்புறத்தை வைத்து நாம் பார்க்கிறோம். சொல்லுங்க, எதை வைத்து பார்க்குறோம்? ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு பொண்ணை பார்க்குறோம். ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, எப்படி பார்ப்பீங்க? சொல்லுங்க, முதல்ல போனோன்னே நல்ல அழகா இருக்கா சொல்லுங்க, அப்படி தானே? என்ன பார்ப்பாங்க? அழகா இருக்கா, மூக்கு மூலியமா இருக்கா. பையனை பார்க்குறோம், எப்படி பையன் அழகா இருக்கானா? அஜித் மாதிரி இருக்காரா, விஜய் மாதிரி இருக்காரா, அவரை மாதிரி இருக்காரு, ஏதோ ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன். வெளிப்புறத்தை வைத்து தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேடுதலை வைத்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அதில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. 2வது, நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடுதல் எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் பதவியை இல்லை என்றால் சமுதாயத்தில் நாம் இருக்கிற அந்தஸ்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? பதவி இல்லை சமுதாயத்தில் இருக்கிற உயர்வு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஆளை பார்க்குறதுல என்ன இருக்குது? 2வது, முதல்ல மூக்கு மொழி, பார்க்க அழகாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் இருக்குது. ஹைட்டாக இருக்கிறா, வெயிட்டாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம். சரியா? 2வது என்ன இருக்குது? அவங்க லெவல் என்ன, அவங்க அவங்களுடைய உயர்வு என்ன, அவங்க இந்த சமுதாயத்தில் யாராக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் காண்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 3வது, நாம் எதை நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய கல்வி, அவருடைய திறமை. சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது எதை பார்ப்பீங்க? அந்த பையன் என்ன படிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குது, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வதாக ஒரு மனிதன் பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு பிரபலமான நபராக இருக்கிறாங்களா. நம்ம குடும்பத்தில் கூட நம்ம எல்லாரும் பிரபலமா? எல்லாரும் பிரபலம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் நம்ம வாயை திறந்து சொல்லுவோம், என்னெல்லாம் எவனும் கண்டுக்கிடவே இந்த குடும்பத்திலேருந்து எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏங்க இந்த வார்த்தை இந்த அக்கா சொல்லுதுன்னா, இந்த அக்காவுக்கு தெரியுது நம்மகிட்ட எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இது எல்லோரும் இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நீ யாராக இருக்கலாம். நீ இந்த உலகத்தில் உன் குடும்பத்து வட்டாரத்துக்குள்ளே ஒரு 50 பேர் இருக்கிற உன் ஃபேமிலிக்குள்ளேயே நீ சொல்கிற நம்மளை கண்டுக்கிட்டதுக்கு ஆளுக்க இல்லை. ஏன்? அவங்களுக்கு பிரபலியமாக இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியில், எது ஒன்றுனா அவங்கள தான் கூப்பிடுறாங்க. ஏன்? ஏதோ ஒரு தேடுதல் அவங்ககிட்ட இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து 5வது காரியம் என்னென்னா, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சொத்து, அவங்கள்ட்ட இருக்கிற வருமானம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, அவங்கள என்ன செய்வாங்க? ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல யாரை தேடுவீங்க? ஏழையை தேடுவீங்க, அப்படி தானே? முதல் கார்டு இங்கே மனசாட்சி தெரிஞ்சு சொல்லணும். கார்டு என் குடும்பத்திலே பரம ஏழைக்கு நான் கொடுத்தவங்க சொல்ல மட்டும் கை தூக்குங்க. ஏன் மகளுக்கு புதுநன்மை
என் பொண்ணுக்கு கல்யாணம், ஞானஸ்நானம் வச்சுக்கிடுவோம், சும்மா வீட்டு ஏதோ ஒன்று. நீங்கள் முதல் கார்டு என் ஃபேமிலியில் ரொம்ப கீழே லோவாக இருக்கிற ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? முதல் ஞாபகம் யாருக்கு வருவான்? ஃபுல் பட்டியல் போட்டு பார்ப்பீங்க, விஐபி லிஸ்ட். அப்படி தான் வரும். ஆனால் நல்லா கொஞ்சம் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய அடிப்படை எதில் இருக்குது? ஃபேமிலி இருக்குது, அக்கா சொன்ன கரெக்டு. ஆனால் அதில் கூட கொஞ்சம் வெயிட் போட்டு தான் பாப்பா கூட பிறந்தவங்க கூட. பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு அக்கா சொல்லுது, என்ன 4 பவுன் போடணும் மறந்துடாத, என்ன அதான் உனக்கு முதல் கார்டை கொடுக்குறாரோ இல்லையோ, கொடுக்கும்போது சொல்கிறா, அப்பா மறந்துடாதப்பா ஒரு 4 பவுனாக பார்த்து போடு. அல்லேலூயா. இன்றைக்கி 4 பவுன் எவ்வளோச்சு? ஒரு 2.5 லட்ச ரூபா தேவைப்படும் நினைக்கிறேன். என்ன சரி, பிரைஸ் தி லார்ட். ஏன் எப்போ இன்னொரு சகோதரர் இருக்கான், அங்கே கொண்டு கொடுக்கல. ஏன்? அவன் கீழே இருக்கிறான், அவன் சும்மா வெள்ளத்துக்கு போயிட்டு இருக்கிறான், இவன் எல்லாம் வச்சிருக்கிறான். அப்போ நம்ம எல்லாருமே எதன் அடிப்படையில் இருக்கிறோம்? ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க செழிப்பாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட போனால் நல்லா செய்வாங்க. ஆனால் உண்மை ஏழைகள் தான் செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கடனை வாங்கியே இந்த மொய் செஞ்சு ஏழையாகிறது யார்? இருக்கிற யார்? சும்மா தப்பாட்டிட்டாங்கன்னா இந்த ஏழைகளுடைய நிலைமை. ஏன்? அவங்க ப்ரெஸ்டீஜ், பணக்காரன் அப்படிலாம் இல்லை, 500 ரூபா தான் செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து 6வது ஒரு காரியம், இது உங்களுக்கு புரியுறதுக்காக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் நம்மீது அவர்கள் அன்பாக இருந்தால், அவர்கள் நம்ம மீது பிரியமாக இருந்தால், நாம் அவர்களை என்ன செய்கிறோம்? தேடி போகிறோம், அவங்கள நம்ம மதிக்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம பிரியமாக இருக்கிறோம். சரி, 7வதாக அவர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக, அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக, அவர்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால் அவர்களை மதிப்பீடு செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ 7 காரியங்கள் இங்கே ஒரு மனுஷனை நம்ம எல்லாருமே ஒரு மனிதர்களை தேடுகிற, மனிதர்களை பார்க்கிற விதம் இந்த 7 பாயிண்டில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் கடவுள் எப்படி பார்க்காரா? சொல்லுங்கள், கடவுள் எப்படி பார்க்காரா? இந்த உலகத்தில் மனிதன் பார்ப்பது போல கடவுள், சொல்லுங்கள், கடவுள் பார்க்க மாட்டேன். நானும் நீங்களும் கூட அப்படி பார்ப்போம். என்னதான் சொன்னாலும் நம்மளை அறியாமலே நமக்குள்ளேருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். 1000 ஆன்மீகம் பேசினாலும் நம்மளை அறியாமலே இது வந்துடும். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை எந்த விதத்திலே மதிப்பிடுகிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 16:6. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பாருங்க, பைபிள் ரொம்ப அற்புதமாக இந்த பகவதியை காண்பிக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் உள்ள நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தித்த பகுதி தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். பக்கத்தில் கை சொல்லுங்க, எண்ணினார். சொல்லுங்க, என்ன செஞ்சார்? நீங்களும் பார்த்த உடனே எண்ணிடுவீங்க. ரொம்ப நல்ல தங்கமான மனசுக்காரங்க அப்படி சிலரை பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுங்க. திருமணமானவங்களாம் கை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்க? பிரதர், உங்கள் வீட்டம்மா எப்படி பார்த்தீங்க? குழந்த மாதிரி. அட வாயில்லாத பூச்சிங்க இது, அப்படிதானே? வாயில்லாத பூச்சி. இந்த அக்கா நினச்சிது, அட முரட்டு பையங்க, 1 டன் இட்லியை ஒரே நேரத்தில் சாப்பிட்டுருவான் போலையே. நம்மள யோசிக்கலையா?
ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கும்? இப்போ அப்படி தலைகீழ இப்போ வாய் இல்லாத பூச்சி யாரு? உங்களுக்கு மாட்டினது தான். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானம்மா? அல்லேலூயா. இப்போ யாருங்க பேசுகிறா வீட்டில்? ஒரு காலத்தில் அவர் நினைச்சாரு இது வாயில்லாத, வெளியே பார்த்தோன்னு அப்படி சுரூபமாக இருந்தா, பவ்யமாக இருந்தாங்க, ஒன்றுமே தெரியாத பிள்ளை, அப்புறம் ஆணியை கட்டி வைக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் நினச்சி சிரிக்கியா? ஆனால் என்ன, இதே பாருங்களேன். இப்போ வாழ்க்கை கடந்து போயிட்டு இப்போ இந்த அக்காட்ட கொடுக்காளுங்க, பார்க்கும்போது வெளியே தாங்க மீசை, முறுக்கு மீசை, பார்த்தா இப்படி ஆள் பார்க்குறவன் கேட்பான், சார் நீங்கள் எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா? இங்கே வீட்டில் யாரா எலி ஆகிட்டார் அவர். வீட்டில் யாரு எலி? ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்கிறது, இவன் வெளி தோற்றத்தை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அங்கே வா, நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வசனத்தை படிப்பா. ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உருவத்தையும் பார்க்காதே, நான் அவனை புறக்கணித்து விட்டேன், மனிதர் பார்ப்பது போல. நல்லா கவனிச்சு பார்க்கணும். சரி, இப்போதும் முதல்ல உங்கள் பார்வையை வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உயரம், குட்டை, நல்ல இவன் நல்ல யுத்த வீரனாக இருப்பான், இப்படிலாம் பார்த்து ஒரு அரசனாகனா அவனுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கணும் இப்படின்னு பார்த்தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் சொல்கிற இந்த ஆலோசனைலாம் விட்டுருங்க. உலகம் என்ன சொல்லுது? இதுதான் உங்களுக்கு ஆலோசனை. பார்த்தியா, பையனுக்கு தோலுக்கு இருக்கணும்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன, 2 நல்லா பெட்டி தூட்டு போயிருதா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உயரத்தையும் தோற்றத்தையும் பார்க்காதே. நீ எதை பார்க்க கூடாது? உயரத்தையும் தோற்றத்தையும் பார்க்காத. ஆண்டவர் சொல்றார், உயரத்தையும் தோற்றத்தையும் நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். பக்கத்தில் கை சொல்லுங்க, முதலாவது உங்களுடைய பார்வைகள், உங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனைகள் வெளிப்புறத்திலிருந்து புறப்படுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய ஆலோசனைலாம் எதில் இருக்கு? நல்ல கையில் ஒரு பிரேஸ்லெட்டு, கழுத்தில் பரும் செயின், தப்பா எடுத்துக்கிறாங்க யாராவது, கையில் பரும் பிரேஸ்லெட்டு, கழுத்தில் நல்ல வடம் போல செயின், அப்படி நல்ல வேஷ்டி சட்டை வெள்ளை போட்டு ஜம்முன்னு காரில் இறங்கி வந்து, நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன். நம்ம ஆட்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுறது இப்படி தான். கான்ட்ராக்டர், ஓ அப்போ இவரை கட்டி இவரை நம்பி கொடுத்துடலாம். ஏன்? அவர் பயங்கர வசதியான ஆள். அப்படி கடைசியில் வாங்கின காசு அஸ்திபாரத்தோடு நிற்கிது. தெரியுமில்ல கணக்குங்களுக்கு? ஏமா கொடுத்தான்னு கேட்டேன். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? விசாரிச்சியா இப்போ? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுது, அவனுக்கு சொந்த வீடே இல்லை. இதை மாதிரி நிறையவற்றை ஏமாற்றிட்டான். ஏங்க நீங்கள் ஏமாந்தவங்களாம் கேளுங்க, எதை பார்த்து ஏமாந்தீங்க? ஒருத்தர் சொன்னார், நல்ல நீளமான முடி உள்ளவளா ஒருத்தையை தேடினேன், கடைசியில் ஒருத்தி கிடச்சா. கல்யாணம் கட்டி அடுத்த நாள் தெரிஞ்சது அது ஆணியில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. எங்கே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு? தாலியை கட்டினதுக்கப்புறம் தொங்குனா என்ன, தொங்காட்டா என்ன? இன்னும் என்ன பண்ண முடியும்? இவன் தான் தொங்கிக்கிட்டு இருக்கான். வெளிப்புறத்தை பார்த்து ஏமாந்தவங்க தான் எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, என் மகனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்துட்டேன் பிரதர், உண்மையிலே கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே இவ வாயாலே அடுத்து எதை சொல்ல போகிறாளோ, என்ன சொல்லுவா அன்னைக்கு, ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி ஆப்ப, ஏன் அவரை வச்சாரு, நீனா வசமாக போய் மாட்டிக்கிட்டே. கேட்கும்போது பாருங்க, அவள் என்னை பார்த்தோன்னே அம்மான்னு சொல்லிவிட்டா. அத்தைன்னு கூப்பிடலாம். எப்படி கூப்பிட்டாலாம்?
அம்மான்னு தான் கூப்பிட்டா பிரதர். அம்மான்னு கூப்பிட்டியா, அப்புறம் நீ சும்மா தான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கப்புறம் என்னம்மா சும்மா வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுல்ல, அப்புறம் நீ சும்மா தான். வெளியே நல்ல வெளி தோற்றத்தை மனிதன் வைத்த ஆலோசனைகளை தேடுகிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள், சிம்சோனை பாருங்கள். நான் வேகமாக உங்களுக்கு சில பகுதியை காமிச்சிட்டு போகிறேன், சிரிச்சுக்கிட்டே போயிடணும்னே ரைட். ஆனால் சிந்திக்கணும். நீங்கள் பாருங்கள் சிம்சோனை பாருங்கள். அவன் யார்? சிம்சோன் யாருங்க? ஒரு தேவனால் நசரேன் என்று அழைக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன? கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். நீதி தலைவர்கள் ஒருத்தன். ஆண்டவர் அவனை கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவனை பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, சில அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் நீதித்தலைவர் 14:3 தயவு செய்து நீதித்தலைவர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் தந்தையும் அவரிடம் உன் உறவு பெண்களிடையே யாரும் நம் மக்கள் அனைவரிடமும் ஒரு பெண் கூட நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடத்தில் பெண் எடுக்க வேண்டும் என்று கேட்டார். சிம்சோன் தன் தந்தையிடம் அவளை எனக்கு மனம் முடித்து வையும், ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது. பக்கத்தில் கை சொல்லுங்க. எண்ணினார் பிடித்திருக்கிறது. முதல்ல என்ன வருது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எண்ணினார். யாரு? சாமுவேல். சொல்லுங்க வேகமா. சாமுவேல் என்ன பண்ணாரு? எண்ணினார். என்ன எண்ணினாரு? இவன் தான் இஸ்ரேலுக்கு ராஜாவா இருப்பான். ஏன்? பயங்கர ஹைட், அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல பலசாலி அப்படின்னு அவர் நினைச்சாரு. பிரைஸ் தி லார்ட். கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அப்படி சாமுவேல் நினைச்சிருக்காரு? சரி நீங்க பிறகு படிங்க, இப்போ நேரம் ஆயிட்டு. ஏன் அப்படி நினைச்சிருப்பாரு சொல்லுங்க? சாமுவேல் ஏன் இந்த ஈசாயுடைய வீட்டில் தாவீதோட வீட்டுக்கு போன பொழுது அந்த மனிதனை பார்த்து அவர் ஏன் அவனை தேர்ந்தெடுத்தார் சொல்லுங்க? ஏன் தேர்ந்தெடுத்தார்? கரெக்ட். ஏன்னா முதலாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சது? ஆண்டவர் சொன்னாரு, இந்த கூட்டத்திலே ஹைட்டான ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவனை தான் நான் யாரை மாற்ற போறேன்? இஸ்ரேலுக்கு. பக்கத்தில் கை சொல்லுங்க. உலக வழக்கம் தேவ ஆலோசனைக்குள்ள வராது. தேவனுடைய ஆலோசனைக்குள்ள எது வராது? உலக வழக்கம் வராதுங்க. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஆலோசனையில் வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை பாருங்க, என்ன பண்ணா? அவளை எனக்கு பிடித்து இருக்கிறது. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்குது? நீங்கள் ஒரு ஜவுளி எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதுனால தான் அதெல்லாம் நினச்சி போகிறீங்க. சத்தமாக சொல்லுங்கள், செய்ய போகிறீங்க. ஆனால் என்னைக்கா நீங்கள் கேளுங்க, ஏன் இது எனக்கு பிடித்தது சொல்லுங்கள். ஏன் பிடிக்கும்? எப்போ பிடிக்கும்? நீங்கள் பார்த்தீங்க, ரசிச்சிங்க, அதனால் உங்களுக்கு கிடைச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு, அவ்வளோதான். அவள் யாரு? அவளுடைய நிலைமை என்ன? அவளுடைய கேரக்டர், இதை பற்றி அவன் ஏதாவது கவலைப்பட்டானா சொல்லுங்கள்? கவலைப்பட்டானா? அவனுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை, அந்த சிந்தனையும் அவனுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம பையனுங்க நம்ம பொண்ணுங்க வருது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏய் பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். நீங்கள் வேறு என்ன கதை சொன்னாலும் அது கேட்கவே கேட்காது. பிரைஸ் தி லார்ட். கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோன் தன் தந்தையிடமும் தாயிடம் சொல்றான், எனக்கு அவளை முடிச்சு வையும், ஏன்னா அவளை எனக்கு பிடித்து இருக்கிறது. எதை பார்த்தாங்க பிடிச்சான் சொல்லுங்க? எதை பார்த்து பிடிச்சான்? நீங்கள் அதில் முதல் வசனமே அழகாக இருக்கும் பாருங்க. சிம்சோன் திமினாவுக்கு சென்றான், திமினாவில் பெலிஸ்திய மகளிர் ஒருத்தியை கண்டான். அவன் தன் தந்தையிட்ட போய் தாயிட்ட போய் ஒரு பெண்ணை கண்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, கண்டேன் சொல்லுங்க. என்னது? கண்டேன். இன்னைக்கு நிறைய உள்ள வாழ்க்கை எதில் தான் முடியுது? கண்டாலே முடிஞ்சிருது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா.
இப்போ என்ன ஆயிட்டான் சொல்லுங்க? சிம்சோன் இந்த பெண்ணோட அழகுல மயங்கினான தவிர அவனுக்கு உள்ளார்ந்த வாழ்க்கையை பற்றிய கேள்வியே இல்லை. நீங்கள் ஒருத்தர் சமீபத்தில் அழகாக எழுதியிருக்காரு, 20 லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுங்கள், 10 லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் 2 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வைத்திருப்பீர்கள் என்றால் 3000 ரூபாய் வீட்டில் வாடகைக்கு இருங்க. நல்ல அழகாக எழுதியிருக்கார், சூப்பர். 5 லட்சம் ரூபா தான் கையில் வச்சுருக்க, நீ 3000 ரூபாய்க்கு வாடகை 10,000 ரூபாய்க்கு இருந்துக்கோ, வாடகை இருந்துக்கோ. ஏன் நீ அன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்லுது 85,000 ரூபா சம்பளம் வருது, 1,10,000 ரூபா வட்டி மட்டும் கட்டுது, கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வீட்டுக்காரனை பஞ்சரிச்சு வீட்டை கட்டுறா. பிரைஸ் தி லார்ட். பேங்க் லோனு, அக்காட்ட நகையை வாங்கி எல்லாம் அதை இதை வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கட்டியாச்சு. இப்போ எல்லாம் வாங்கி கட்டினதுக்கப்புறம் கொடுக்கணும்ல, கொடுக்க முடியலை, உடனே சீடி வெட்டிக்கு இப்போ சாவ போகிறேன்னு நிற்கா. ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன ஜெபம் பண்ணேன்? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்க? ஆண்டவரே இந்த அக்காவுடைய கடன் அடையும் கர்த்தாவே, சோதரம் கர்த்தாவே. என்ன ஜெபம் பண்ணுவோம்? நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஏன் வீடு கட்டின? இன்றைக்கி நிறைய தப்பாக எடுத்துறாங்கண்ணே. உங்களை நான் நெகட்டிவாக சொல்ல, எதிர்மறையாக சொல்லலை. நீங்கள் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், எல்லாம் வாங்கணும், ஆனால் ஒரு நாளும் கடன் வாங்கி என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. பைபிளில் ஆண்டவரை பற்றி அவர் திராணிக்கு மேலாக நம்மை, அப்போ திராணிக்கு மேலாக சோதிக்காத கடவுளை நீங்கள் என்ன செய்கிறீங்க? சோதிக்கிறீங்க. நானும் சோதிக்கிறேன். அவர் நம்மளை திராணிக்கு மேல என்ன செய்யறது இல்ல, சோதிக்கிறது இல்லை. என்னால் இதை தூக்க முடியும்னா இவ்வளவுதான் கொடுப்பாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரையே நாம் என்ன செய்யறோம்னா சோதனைக்கு உட்படுத்த நினைக்கிறோம். நான் மேல இருந்து குதிப்பேன், கடவுள் என்ன காப்பாற்றணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கர்த்தர் இருந்தார்னா என்ன காப்பாற்றட்டும். அவர் இருக்க தான் செய்வார், நீ தான் போய் சேர்ந்துருவே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சிம்சோனை பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையை அழிவுக்குள்ளாக கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, அவன் விரும்பினான். எதில் விருப்பப்பட்டான்? வெளிப்புறத்திலே பார்த்தான், விருப்பப்பட்டான், முடிஞ்சது வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படிங்க. வைத்துக் கொள்வோம், அப்போது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர்களை தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து வாங்க உட்காருங்க அப்படின்னு உபசரிக்கிறீங்க. ஆனா ஏழைய வந்தா வாசல்லையே அனுப்பிடுறீங்கப்பா. இது எங்க நடக்குது? உங்க ஆன்மீக கூடங்கள்ல தான். இது நடக்கலையா? ஜப கூட்டமும் ஆலயமும் இன்னைக்கு எப்படி ஆயிட்டு? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாம் என்ன, வலியவனுக்கு ஒன்று, எளியவனுக்கு ஒன்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் 1 லட்சம் ரூபா நன்கொடை கொடுக்க வாராருன்னா அவருக்கு தடால் புடல் கவனிப்பு, வரவேற்பு. ஆனால் பாவம் அப்படியே பரிதாபமாக வந்து நிற்கிறார் பார்த்தோன்னே, எனக்கு ஒரு ஃபாதர் சொன்னார் சமீபத்தில், ஒரு மும்பையில் போய் ஆலயம் கட்டுவதற்காக அந்த ஊரில் உள்ளவங்களாம் இருக்காங்கன்ட்டு போனாராம். கவனிங்க. அல்லேலூயா. உடனே போயிட்டாராம். பெரிய செல்வந்தர்கள் வீட்டுக்கெல்லாம் போனாங்களாம். போன உடனே, அப்படியா ஃபாதர், கட்டுவோம் ஃபாதர், கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஃபாதர், பயங்கர பேச்செல்லாம் பேசுனாங்களாம். பேசிட்டு, ஃபாதர் கண்டிப்பாக கொடுத்துருவோம்,
ஒரு இப்போ தான் பிஸ்னஸில் புதுசாக போட்டிருக்கேன் இப்படி கதை சொல்லிட்டு வந்ததுக்கு ஒரு 5000 ரூபா வச்சுக்கோங்க, 2000 ரூபா வச்சுக்கோங்க அப்படி கொடுத்தாங்களாம். ஆனால் லாஸ்ட்டு பக்கத்தில் அதே இதில் போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்களாம். அப்போ கூட ஒரு சொல்கிறாரான் அந்த ஏரியாவில் உள்ளவர், ஃபாதர் அவன் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் ஃபாதர். ஏன்பா? பொழைப்புக்கு தான் அங்கே வந்தா புருஷன்லாம் செத்து போச்சு, அது மட்டும்தான் கிடக்கு கிளவி, இந்த கிளவி மட்டும்தான் அங்கே கிடக்கு, அதுக்கே ஒன்றும் கிடையாது, நம்ம தான் கொடுக்கணும். வாங்க ஃபாதர் போவோம். அந்த ஃபாதர் பாருங்கள் நல்ல ஒரு சிந்தனையாளர். அதெல்லாம் சொன்னாரான், இல்லைப்பா நம்ம ஊருக்காரங்க தானே, சந்திச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு உள்ளே போனோன்னே அந்த கிளவி அந்த சின்ன சோப்படால் அந்த இதில் வீட்டில் அவரை கூப்பிட்டு உபசரித்து அப்போ சரிம்மா வாரம்ட்டு கிளம்புனாராம். ஃபாதர் ஒரு நிமிஷம் ஃபாதர் அப்படின்ட்டு கையில் அப்படி கூப்பிட்டு உள்ளே இருந்து போய் எடுத்து கையில் ஒன்று கொடுத்துச்சான். கொடுத்து இப்போ திரும்பி அவர் பார்த்துட்டு அப்படியே அழுதாராம். அவர் சொன்னார், நான் அழுதம் பிரதர். ஏன்? என் கையில் இருந்தது அம்மாவுடைய தாலி, அந்த தாலி என் கையில் கொடுத்து, சாமி இது எனக்கு இனிமேல் தேவையில்லை, என் வீட்டுக்காரரு கடைசியில் எனக்கு கொடுத்துட்டு போனது இது மட்டும்தான், இது நம்ம கோயிலுக்கு பயன்படட்டும். அவர் சொன்னார், அன்னைக்கு உள்ள மதிப்புக்கு அது ஒரு 50,000 ரூபாய்க்கு பெருகுமானக்கூடிய பொருளாக இருந்துச்சு. ஆனால் செல்வந்தர்களுடைய வீட்டுக்கு போனேன், திருப்பி அனுப்பப்பட்டேன், ஒரு ஏழை தாய் தன்னிடம் உள்ளதெல்லாம் கொடுத்தா. கை தட்டுங்கப்பா. இங்கே மூணாவது வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கு? முதல்ல உயரத்தையும் ஆள் ஹைட்டு வெயிட்டு, ரெண்டாவது அழகு வெளி தோற்றம், மூணாவது அந்தஸ்து. நல்ல விஐபிங்க அவர் வந்தால் உட்காருங்க, ஏழை வந்தால் போங்க. இப்படி தோற்றத்தை பார்த்து இந்த உலகம் என்ன செய்கிறது? நடத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் ஆள் பார்த்து செயல்படாதவர். சொல்லுங்க, அவர் ஆள் பார்த்து. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கணும் பாருங்க. இணைச்சட்டம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இணைச்சட்டம் 1:17. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. இணைச்சட்டம் உபாகமம் எண்ணிக்கை இணைச்சட்டம் 1:17 படியுமா? வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள், உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் ஒருபோதும் ஒன்று போல் செவி கொடுங்கள், எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம், நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது, உங்களால் தீர்க்க இயலாததை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்ட்ட ஆலோசனைக்கு வந்துட்டீங்கன்னா அவர் வெளிப்புறத்தை பார்க்க மாட்டாரு, அவர் இந்த உலகம் காமிக்கிற மாதிரி அவர் செயல்பட மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, வேதத்தில் சம்பவத்தை மட்டும் சொல்றேன். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்கீங்களா? லூக்கா 18:18. அப்போது இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, போதும் ஓகே, இப்போ இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். ஒரு செல்வந்தன் இருந்தான், இயேசுவிடத்தில் வந்தான், நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். பிரைஸ் தி லார்ட். உடனே இயேசு என்ன சொன்னாரு? எப்பா என்னைய பார்த்து நல்லவன் சொல்லிட்ட, உட்கார்ப்பா, ஒரு பூஸ்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? வருங்கால முதலமைச்சரே வாழ்க, 10 ரூபா கொடுங்கப்பா. வருங்கால பிரதமரே ஒரு 100 ரூபா கொடுங்கப்பா. இந்த அல்ல கைகளுக்கு பஞ்சமே இல்லை. உலகமே இந்த கூஜா தூக்கிட்டு தான் அலையுது. ஆனால் ஆண்டவர் சொன்னாருங்கப்பா, அவனை மிக கரிசனையோடு தான் பார்த்தாரு. ஆனால் அவன் போகும்போது எப்படி போனான்? வரும்போது அவன் ஆர்வமாக போனான், வந்தான். போகும்போது முகம் ஆடி போனான். ஏன்? ஆண்டவர் வந்து அவனை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு சில ஜபக்கூடங்கள், சில ஜபக்கூட தலைவர்கள், இல்லைன்னா சில சபைகள், இன்னைக்கு சபைகளெல்லாம் யாரை கண்ணி வைக்கிறது என்றால் ஏழைகளை அல்ல, யார? பணக்காரர்கள். ஏண்டவர் சொன்னார், இப்படி கத்திக்கிட்டு அலையிறிய, ஒரு 10 கப்பல் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தா போதாதா? 10ல் ஒரு பகுதி வாங்கினா ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம்யா. 10 பேருக்கு போதும் ஜெபம் பண்ணா.
ஒரு சபை 10 கப்பல்காரன் ஒரு சபை. பிரைஸ் தி லார்ட். மாதம் நம்ம ஊர் நமக்கு குலுக்கி தட்டி டப்பாவை தட்டினாலும் சில்லறையாக தான் விடும் நம்ம கோயிலில். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், 10 குடும்பம் எல்லாம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறான். மாத காணிக்க சொல்லுங்க, அவன் 10 லட்ச ரூபா வாங்குறான்னா இங்கே 1 லட்ச ரூபா வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்க இன்னைக்கு சபையை உடைக்காங்க, திருச்சபையை உடைக்காங்க? ஆன்மீக தாகமா? சொல்லுங்க, ஆத்மீக தாகத்தினாலேயா திருச்சபையை உடைக்காங்க? எதுக்கு? இங்கேருந்து ஜனங்களை இங்கே 1,000 ரூபா உண்டியல் போடுறவன் அங்கே போனவொன்னே அவனை பயமுறுத்தி என்ன செய்கிறது? கொடு உனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சு பெரிய மனமாற்றம் எவனுக்கா ஆயிருக்கா? சொல்லுங்க. சபை திருச்சபைக்கு வரல, சிறுவத்தை கும்பிடலை. சிறுவத்தை கத்தோலிக்க திருச்சபையும் கும்பிடலை. உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நானும் ஆண்டவருடைய சிறுவத்தை கும்பிடுறோமா? இல்லை. ஆண்டவரை நாம் நினைவுபடுத்துகிறோம், நினைவு கூறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆனால் பாருங்க, இன்னைக்கு இந்த உலகம் எப்படி போகுது அப்படின்னா, எதில் போகுது? உலகம் முழுசும் பணத்தில் தான் சபையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த வசனத்தை பாருங்க, நீதியின் பாதையிலேயே ஆண்டவருடைய பாதையில் நீங்கள் போகணும்னா வெளிப்புறத்தின் காரியங்களால் நீங்கள் ஒருபோதும் எந்த ஆலோசனையும் தீர்மானம் எடுக்காதீர்கள். இப்போ இந்த செல்வந்தனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, அதுக்கு பின்னால் நீ என்னை பின்பற்று. அவன் என்ன பண்ணான்? சொல்லுங்க, என்ன பண்ணா? உடனே போனா வித்தானா? இல்லை. அதே இது அவனுக்கு ஆண்டவர் அப்பா ஒரு கோயில் கட்ட வேண்டியிருக்கு, 2 கோவரம் கட்டி தந்துரு சொல்லியிருந்தா அவன் செஞ்சுருப்பான்ல? சொல்லுங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பான். இன்னைக்கு இதில் வேறு புது மாடல் என்ன? நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்கள் பெயர் மேல் வரிசையில் போடப்படும். 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் பீடத்திலே போடப்படும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒருவேளை நற்கரண பேடையிலே போட்டுருவாங்க போல. எங்கேருந்து தான் இதெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் சொல்லுங்கள். பைபிளில் எங்கேயாவது இருக்குதா அப்படி? சொல்லுங்கள். இந்த வேத புஸ்தகத்தில் எங்கேயாவது அப்படி எழுதியிருக்கா? அப்படி இருக்காமா? இன்னைக்கு பாருங்கள், ஜனங்கள் எதுக்கு ஆசைப்படுறாங்க? ஆண்டவர் கொடுக்காங்களா? என் பேர் பிரதர் பாருங்கள், இந்த கோயில் கட்டினது நாங்கள் தான், தெரியுமா? செல்வந்தன்ட்டு ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவன் செஞ்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இருக்கிறதில்ல பற்றி ஏழைகளுக்கு. ஏன்? உன் வெளிப்புறத்தை பார்த்து நான் மயங்குற ஆள் கிடையாது. எதை பார்க்குறேன்? உன் உள்ளத்தை பார்க்குறேன்ப்பா. நீ யாருன்னா உன்ன மாதிரி கஞ்ச பிசுனாரி உலகத்திலே இல்லை. வெளியே ஆக்ஷன் இருக்கு, உள்ள ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வெளியே நீ உயிரோடு இருக்க, உள்ள எப்படி இருக்க? செத்து போய் இருக்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வெளியே எப்படி இருக்கீங்க? பக்தி, ஜபம் நல்லா இருக்கு எல்லாம், ஆனால் உள்ள செத்து போயிருக்கமா? இன்னைக்கு நமக்கு தான் ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28. இனி உங்களிடையே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவன் யாரா இருக்கணும்? கிறிஸ்தவன் யாரா இருக்கணும்? கிறிஸ்தவத்தை பிடித்த சாபக்கேடு என்ன? கிறிஸ்தவத்தை பிடித்திருக்கிற சாபக்கேடு என்ன? சாதிய பெருமை. இன்னைக்கு இந்திய திருச்சபை வளராத காரணம் என்ன?
தப்பாக எடுத்துக்கிறாங்க. இந்திய திருச்சபை, தமிழக திருச்சபை வளராத காரணம் என்ன? சாதி. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, இயேசுவுக்குள்ள நீ எல்லாம் ஒன்று தான். இயேசுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரே ஆண்டவருடைய தான், ஆண்டவருடைய பிள்ளைகள். கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்லுபவர் எல்லாம். இப்போ நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் 2 வேறுபாடு இருக்கு. என்னது? ஒரு கூட்டம் சொல்லுகிறது, ஒரு கூட்டத்தை நீங்கள் பாருங்க. உம்முடைய பெயரால் நாங்கள் என்ன ஓட்டினோம்? பேய் ஓட்டினோம். உம்முடைய பெயரால் இறைவாக்கு உரைத்தோம். உம்முடைய பெயரால் நாங்கள் வல்ல செயல்கள் செய்தோம். இவங்க யாரு? சூப்பர் ஹீரோ. இவங்க யாரு? இப்போ நீங்கள் போய் நிற்கிறீங்க, இயேசுவின் பெயரால் சொன்ன ஒருத்தர் எழுந்துச்சு நடந்துட்டார், அப்படின்னு நீ யாரு? சொல்லுங்க, சூப்பர். நீங்கள் தான் சூப்பர் ஹீரோ. அல்லேலூயா. நீங்கள் போய் ஒருத்தர் கையை வைக்கிங்க, உடனே பேய் ஓடிட்டு, உடனே நீங்கள் யாரு? நீங்கள் தீர்க்க தரிசன வரம் பெற்ற ரங்கம்மா, மங்கம்மா, எல்லா அம்மாவும் அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் அப்படி நடக்க போகிறத சொல்லிட்டீங்க. வயநாடு பேரழிவை சொல்லிட்டீங்க, உடனே பாதி பேர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறான். அவர் சொன்னார், இவர் சொன்னார். இப்படி டுபாக்கூர் வேலைகள் நிறைய நடந்து பொய்யான ஒரு கூட்டம் தன்னை காமிச்சிக்கிட்டே இருக்குது. இப்படிலாம் பாருங்க, இவர் வல்லமையான ஆள், இவர் தீர்க்க தரிசனம் பெற்றவர், இவர் போதிச்சா உடனே பெரிய மனமாற்றமே நடந்துடும். எல்லாரும் ஆண்டவர் முன்னால் போய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு இதை விட கேவலம் இருக்கா? இதை விட ஒரு அசிங்கம் இருக்கா? நீ போய் ஒரு நாள் அங்கே போய் நிற்கும் போது அவர் சொல்றாரு, உன்னை எனக்கு, சத்தமா சொல்லுங்க, உன்னைய எனக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உன்னை எனக்கு. எதுக்கு? எதுக்கு சொன்னார்? அப்படி எதுக்கே சொன்னார்? நீ உலகத்தில் பெரிய பில்டப் பண்ணுற ஆளாக இருக்கலாம், உலகத்தில் பின்னால் 5 லட்சம் பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு ஹீரோ யாருமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாருன்னா என்னுடைய திட்டத்துக்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு, என்னுடைய திருவுளத்தை நீ இந்த உலகத்தில் ஆண்டவர், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவன் எவனோ அவன் தான் இங்கே வந்து சேர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகம் வெளியே பார்க்குது, கடவுள் எங்கே பார்க்குறாரு? உள்ளத்தை பார்க்குறார். வெளியே பார்த்து ஆலோசனை சொல்கிறவங்க உங்களுக்கு வேணுமா? உள்ளத்தை பார்த்து ஆலோசனை சொல்கிறவங்க உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தை அறிந்தவற்ற ஆலோசனை கேளுங்க. நீ என்ன அப்பட்டமான பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இந்த தேவன்கிட்ட போய் நீ ஆலோசனை கேளு, அவர் உன்னை சரியாக நடத்துவார். யூதாஸ் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான்? கெடுத்து விட்டாள கதையே. அவர்கிட்டே போய் எப்படி உண்மை காட்டி கொடுப்பது? 30 வெள்ளிக்காசோ 100 வெள்ளிக்காசோ அப்படின்னா கேட்டான். அவன் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான்? ஆண்டவரை வெறுத்த சதிசெய்ய பரிசெயர்களோடு ஆலய குருக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ அங்கே வா, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆலயத்தில் காசை விட்டு வச்சுட்டு நாண்டிட்டு செத்தாங்க. நீ போய் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த காரியத்திலையும் மனுஷங்கிட்ட போய் உட்காந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காத. பிரைஸ் தி லார்ட். பொறுமையாக ஆண்டுகிட்ட வந்து உட்கார். பொறுமையாக ஆண்டுகிட்ட உட்கார். ஒரு திருமணம் முடிக்க போறியா பிள்ளைக்கு? ஆண்டுகிட்ட உட்காரு. ஒரு வேலைக்கு போகணும், முடிவெடுக்க முடியல, ஆண்டுகிட்ட உட்காரு. கையில் நிறைய பணம் இருக்குது, பணம் இருந்தாலும் பிரச்சனை தான்.
என்ன செய்யறதுன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஏத்தனை எடுக்கணும், வல்லம் எடுக்கணும், ஒரு போட்டு வைக்கணும். ஆண்டவர்கிட்ட உட்காரு, கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அவர் உனக்கு இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, பக்குவமாக வாழ்கிறதுக்கு, நீதியாக வாழ்கிறதுக்கு, எல்லாத்தையும் உனக்கு சரியாக உன் உள்ளார்ந்த காரியத்தை காண்கிற தேவன் உனக்கு ஆலோசனை வழங்குவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிமா. நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது, நீரே என் துணைவர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய. அல்லேலூயா. திருப்பாடல் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்தார். நீங்கள் தாவீதை பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்ட பொழுது அவனுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் எப்போ ஆண்டவருடைய ஆலோசனையை விட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கை பாவத்தில் வீழ்ச்சி அடைந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதை செய்தாலும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? தங்கச்சி தப்பாக எடுத்துக்கிட்டாத, நீ உன்னுடைய வாழ்வுடைய திருமண வாழ்க்கையில் ஆலோசனைக்கு யார்கிட்ட உட்காரணும்? ஆண்டவர்கிட்ட உட்காரு. வீட்டுக்காரர் சொல்கிறது சரியாக தெரியலாம், மாமி சொல்கிறது சரியாக தரலாம், மாமனார் சொல்கிறது சரியாக தெரியலாம், உங்கள் சொந்த பந்தம் சொல்கிறது சரியாக தெரியலாம். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துரு? ஆண்டவர்கிட்ட கொடுத்து பொறுமையாக காத்துரு. லோத்து தன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான் சொல்லுங்க? என்னங்க முடிவெடுத்தான்? அவன் பார்த்த உடனே பரவசமாக தெரிஞ்சது, வெளிப்புறம் சோதம் கொமோரா வளமான பகுதி, உடனே புறப்பட்டு போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலை? உடனே போல ஆண்டவருக்காக காத்திருந்தார். ஆண்டவர் அவரை ஆலோசனை சொல்லி வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களை யார் வழி நடத்தணும்? நீ எந்த விரும்புகிறியோ, என்ன காரியத்துக்காக, எந்த தேவையில், பிள்ளைய படிக்க வைக்கிறதுல கூட ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணு, உட்காரு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நான் என்ன செய்கிறது? கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து அறிவு புகட்டுவேன், நீ நடந்து செல்ல வேண்டிய வழியிலே வழியை உனக்கு உன்னோடு இருந்து நான் உனக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொன்னால் சரியாக முடியுமா, தப்பாக முடியுமா? அது பெர்ஃபெக்டாக முடியும். அதில் ஆசீர்வாதம் இருக்கும், அதில் அற்புதம் இருக்கும். அதனால தான் பாருங்கள், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும். நான் அதோட மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெண் பார்க்கணும். நீங்கள் எப்படி பெண் பார்ப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி பெண் பார்ப்பீங்க? நீங்கள் பொண்ணு அழகாக இருக்கணும், 10 பேர்கிட்ட சொல்லணும், 1000 பொண்ணை பார்த்து 1000 பொய் சொல்லி அப்படிலாம் சொல்லி, என்ன 1000 பேர்கிட்ட சொல்லி, சரி. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் தன் வேலைக்காரனாக எலியேசரை கூப்பிட்டு சொன்னார், நீ என் மகனுக்கு போய் பெண் பார்த்துட்டு வா. அந்த மனுஷனை பாருங்க, அவன் சொன்னான், நான் யாரை போய் பார்ப்பேன்? என் அபிரகாமின் கடவுளாகி ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக வாரும்னு ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவன் போய் நின்னான். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அவன் ஈசாக்குக்குரிய ரெபேக்காளை கண்டான். அல்லேலூயா. அந்த ரெபேக்கா இந்த ஈசாக்குக்கு எப்படி ஆயிட்டா? பைபிள் சொல்லுது, ஆறுதலாக மாறினாள். கை தட்டுங்க பார்ப்போம். எப்படி மாறிட்டா? ஆறுதலாக மாறிவிட்டான். இன்னைக்கு நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது மாறணும்னா இன்றைக்கி அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் 10 ரூபா வாங்குறதா இருக்கலாம், 10 ரூபா கொடுக்கறதா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட பொறுத்திருந்தங்க. எடுத்தோம் கௌதம்னு இன்றைக்கி காலையில் வரும்பொழுதும் ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணுறா, ஏமாந்துட்டேன் பிரதர், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி
5 லட்ச ரூபாயை கொடுத்துட்டேன், உங்களுக்கு இடத்த நான் தந்துடுவேன் அப்படின்னு பத்திரத்தை முதற்கொண்டு கையில் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன். இப்போ பார்த்தா அந்த இடம் விலை 2 லட்ச ரூபா கூட போகாது. அதுலேயும் அவங்க லோன் எடுத்துருக்குறாங்க, அடமானம் வச்சுருக்காங்க. என்ன செய்வேன்? பக்கத்தில் கை கொடுத்துக்கிறவங்க, யாருக்குமே தெரியாத உங்கள் ஏமாற்றங்களுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? எல்லாருக்குமே கண்டிப்பாக வெளியவே தெரியாது. நீ கொடுத்தது உனக்கு கொடுத்தது தெரியும், வீட்டுக்காரர் கூட. நீ இழந்தது உனக்கு மட்டும்தான், ஆனால் உள்ள மட்டும்தான் குத்திக்கிட்டே இருக்கும். ஏன் ஏமாந்த? ஆசை இல்லை, வெளியே இருந்து வரக்கூடிய தவறான ஆலோசனை. உன்னை வழி நடத்துறதுக்கு தேவன் இருந்தாரா? தேவனுடைய ஆலோசனைக்காக நீ காத்திருந்தியா? உன்னை வழி நடத்தும்படியாக, உனக்கு அறிவு கட்டும்படியாக இந்த தேவனிடத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து வச்சுக்கோங்க. அவர் சொல்லியிருப்பார், நான் ஒரு பைக் வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு காரணம் கண்களுடைய இச்சை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன, நான் அதில் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு நண்பருடைய மகன் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தால் பார்த்தோன்னே, நம்ம சைஸுக்கு இந்த வண்டி நல்லா இருக்குமே, தூரமாக போவோமே அப்படி. பைக் வாங்கினா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் வண்டி நின்றுட்டு, அப்புறம் தான் பார்க்க கிக்கரே அந்த வண்டிக்கு இல்லை. இதான் நமக்கு பிடிச்சிட்டுனா அதில் இருக்கிற ஒரு குறை கூட நமக்கு என்ன, நான் உங்களை பற்றி சொல்லப்பா, என்னை பற்றி தான் சொல்கிறேன். நமக்கு பிடிச்சிக்கிட்டுங்க உடனே அதை பற்றி அதில் நெகட்டிவான பாயிண்டே நமக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி செங்கல் சம்மந்தம் கொடுங்க, அந்த வண்டி 10 தரமாக நிற்கி, விற்கவும் இல்லை. வாங்குறவங்க கேட்க கால்வாசி ரேட்டு கூட கிடையாது, வேணா தரீங்களா, ஏதாவது பண்ணி ஓட்டலாமான்னு நிற்கி, இது அப்படியே நிற்கி. இப்போ தான் எனக்கு புத்தி, ஏன் என் ஆண்டவர் பேசுகிறே, கேட்டு செஞ்சியா? ஆண்டவரே இதை செய்யட்டுமான்னு என்ன செய்ய கேளு. நாம் எங்கெல்லாம் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லையோ அங்கெல்லாம் நாம் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் தேவனுடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருந்து அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லும். வெளிப்புறத்தை பார்த்து நான் ஏமாந்து போய்விடாதபடி உட்புறத்தை பார்க்கிற என் தேவன் நீர் எனக்கு இருந்து என்னை ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. சொல்லுங்கப்பா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை. ஒரு 5 நிமிடம் அப்படியே ஆராதித்து அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேத்திக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வயிற்று வலி வந்துட்டு நாங்கள் இங்கே காட்டிக்கிட்டு இருந்தோம். மதுரைக்கு கொண்டு போனோம். அவங்க ஒரு 5 நாளாக வச்சுருந்து திருப்பி ஒரு 1.5 லட்ச ரூபா கொண்டு வாங்கம்மா, நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் பிரதர்கிட்ட சோம் பண்ணேன், பிரதர் சோம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் மாதா திருநாளைக்கு கொடியேற்றத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை கொண்டு போனோம். சாப்பிடாமல் வர சொல்லிட்டாங்க. நாங்கள் வியாழக்கிழமை இருந்து நல்லா சாப்பிடலாம், ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உங்கள் பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், பண்ண மாட்டேங்க டாக்டர்னு அழுதேன். இல்லை பண்ண தான் செய்யணும், என்ன பிடிவாதமாக இருக்கீங்கம்மா. இல்லை ஏசப்பா பண்ண விட மாட்டாங்க. சரி பாப்பாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஸ்கேன் எடுத்துட்டாங்க. வியாழக்கிழமை ஃபுல்லாக எங்கள் பாப்பா 4 மணிக்கு வாங்கிட்டு போனாங்க. எங்கள்கிட்ட 10:30 தந்தாங்க. திருப்பி வியாழக்கிழமை முடிஞ்சிட்டு வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான்
தொம்மியார மாதிரி கொஞ்சம் மனம் உடைஞ்சிருப்போம். நல்லா கம்பீரமாக ரூபாயெல்லாம் கொண்டு போகல ஆப்ரேஷத்துக்கு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனம் உடைஞ்ச என் மகன் வந்து அழுகிறா, என்னம்மா செய்யலாம்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளோ தானே கொண்டு போயிருக்கோம் 50,000 ரூபா, என்ன பண்ண ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கம்மா, நான் சாட்சி சொல்லுவேன், நீ முடிவாகவே இரு அப்படின்னு. நாங்கள் கடைசியில் ஒரு 7 மணிக்கு 4 மணி இருக்கும், 3:30க்கெலாம் எங்களை வந்து ஸ்கேனருக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ணினேன். என் பேத்தி சொல்கிறா, என்னை கெட்டி வச்சு இந்த இது ஸ்கேன் எடுங்க, அங்கே அந்த இது வச்சு தான் கெட்டி வச்சு தான் ஸ்கேன் எடுப்பாங்க. எங்கள் பாட்டி அழுகுறாங்க, ஆச்சு நான் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு அழுதுட்டு, பெரிய பிள்ளை அழுகிற மாதிரி அழுகிறா. உள்ளே போயிட்டா மிஷினுக்குள்ளே. நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி டாக்டர்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே அவங்க அம்மாட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு. நான் ஸ்கேன் எடுக்கிற இடத்துல இருந்தோம். ஆனால் என் தேவாதி தேவன் 80% இருக்கு கிட்னி நல்லா இருக்குது, 20% தான் இதாக இருக்குமா, 80% நல்லா இருக்கு, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இந்த அற்புதமான தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் மாமா மகனுக்கு கப்பலுக்காண்டி ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருந்தேன். வந்து இங்கே விண்ணப்பமும் எழுதி கொடுத்தேன். இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபத்துலையும் இது பண்ணினேன். ஆண்டவர் இப்போ மறுபடியும் நல்லபடியாக அவன் கப்பல் ஏற. நிறைய தடைகள் வந்தது. இது ஏர்போர்ட்டு போக வர ரொம்ப தடை வந்து கவலைப்படாமல் ஏறி நிச்சயம் ஆண்டவர் வந்து அதில் ஒரு வழியை விடுவார்னு இப்போ சந்தோஷமாக கப்பல் ஏறினா. அதுக்கு செஞ்சதுக்கு தேவனுக்கு கோடான கோடி. நல்லவரே வல்லவரே ஆராதனை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர்களை தொட்டு சுகப்படுத்துகிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு வந்தவர்கள் இப்பொழுது நம்முடைய வல்லமையால் நலம் அடைகிறார்கள். வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது. எல்லா பலவீனங்களும் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, வியாதி வருத்தங்கள் மறைகிறது. உடைய நாமத்தினால் ஆண்டவரே அற்புதங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கடன் பாரங்கள், கஷ்டங்கள், தொழில் இல்லாத சூழ்நிலைகள், கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியல, என்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ அதெல்லாம் மறைந்து போவதாக. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவருமே சாட்சியாய் மாறுவார்களாக. நான் வந்தது போல திரும்பி செல்லவில்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், அவருடைய வசனத்தை அனுப்பினார், அவர் என்னை தொட்டார், சுகப்படுத்தினார், விடுதலை தந்தார். நன்மையை பெற்று மகிழ அருள் புரியும். உடைய நாம மகிமையோடு வியாதியஸ்தர்கள் சுகமும் பலனும் அடைந்து ஒவ்வொரு தேவைகளிலும் வந்த பிள்ளைகள் அற்புதத்தை கண்டு மகிழ அருள் புரியும். ஆமென்.